அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் புலவர் மற்றும் முருகபக்தர் தண்டபாணி சுவாமிகள் பிறந்த தினம் என்று ஏராளமான தமிழ் பாடல்களை இயற்றியவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் பிறந்த தினம் என்று திருநெல்வேலியில் 1839ஆம் ஆண்டு பிறந்தவர். இயற்பெயர் சங்கரலிங்கம். தந்தையின் நண்பர் சீதாராம். முருகன் மீது பக்தி அதிகரித்தது. தந்தையின் நண்பர் சீதாராம் என்பவர் தந்தையோட ஃப்ரெண்டு, அப்பாவோட ஃப்ரெண்டு சீதாராம்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரோட உந்துதலால் முருகன் மீது பக்தி அதிகரிக்கிறது. சிறு வயதிலேயே தமிழில் புலமை பெற்றிருந்தார். பூமி காத்தாள் என்ற அம்மனுக்கு அப்பெயர் வருவதற்கான காரணத்தை 8 வயதில் வெண்பாம்பலம் பாடி விளக்கியவர். முருகனை பற்றி ஏராளமான பாடல்களை பாடியதால் முருகதாசன் என்றும் புகழப்பட்டார். திருப்புகழை பாடிக்கொண்டே இருந்ததால் திருப்புகழ் சுவாமிகள் என்றும் அழைக்கப்பட்டார். மேனி முழுவதும் திருநீறு, நெற்றியில் குங்குமம், இடது தோளில் வடகலை திருநாமம், வலது தோளில் தென்கலை திருநாமம் தரித்திருப்பார். அக்கமணி மாலை, பாதக்குரடு, கோவணத்துடன் தண்டாயுதம் ஏந்தி வலம் வந்ததால் தண்டபாணி சுவாமிகள் என்றனர் மக்கள். அகப்பொருளின் துறைகளை அமைத்து சந்தை ஆப்பில் வண்ணம் என்ற பெயரில் பாடல்களை பாடியதால் வண்ணச்சரபம் என்ற அடைமொழி சேர்ந்து கொண்டது. அதான் இவர் பேரே வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் தான். நவம்பர் 28 இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. தமிழகத்தில் அவிநாசி உள்ளிட்ட 218 ஊர்களுக்கும் கேரளம், இலங்கைக்கும் சென்று பக்தி நெறிய பரப்பினார். பழனி, விழுப்புரம் அடுத்த திருவாமாத்தூரில் கௌமார மடத்தை நிறுவி முருக வழிபாட்டு நெறியை வளர்க்க பாடுபட்டார். முத்தமிழ் பாமாலை, தமிழ் துதி பதிகம், தமிழ் அலங்காரம் உள்ளிட்ட பல நூல்களை படைத்தவர். திருக்குறளை அடியொட்டி 1300 குறள் வெண்பாக்களில் மறுநெறி திருநூல் என்ற நூலை இயற்றியவர். 6 வகை இலக்கணம், 7ஆம் இலக்கணம், வண்ணத்தியல்பு ஆகிய 3 இலக்கண நூல்களை தந்திருக்கிறார். அரசாட்சி, அருளாட்சி, திருமகள் அந்தாதி, திருமால் ஆயிரம், தில்லை ஆயிரம், சடகோபர் சதக்கத்தந்தாதி, அருணகிரிநாதர் புராணம் என பல இலக்கியங்களை படைத்திருக்கிறார். ஏராளமான கீர்த்தனைகள் மற்றும் தனிப்பாடல்களையும் பாடியிருக்கிறார். ஆங்கிலேயர் அந்தாதி என்ற நூல் வாயிலாக ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை கண்டனம் செய்தார். 1240 விருத்தப்பாக்களால் ஆன சுயசரிதையை குருபர தத்துவம் என்ற பெயரில் எழுதினார். எழுபத்தி புலவர்களின் வாழ்க்கை வரலாற்றை 3000 பாடல்களில் புலவர் புராணம் என்ற நூலாக படைத்தார். வள்ளலாரை 3 முறை சந்தித்திருக்கிறார். தோமு பாஸ்கர தொண்டைமானின் தந்தை, தமிழ் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் உள்ளிட்டோர் இவரது சீடர்கள். பெண்கல்வி, விதவை மறுமணம், உயிர்கொலை புரியாமை, புலால் உண்ணாமை, தமிழ் உணர்வு ஆகியவற்றை தன் நூல்களில் ஆணித்தரமாக வலியுறுத்தியிருக்கிறார். மனைவிக்கு கல்வி கற்பித்து புலமை பெற வைத்தார். எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடிகளில் இவர் 1,00,000 பாடல்கள் எழுதியதாக கூறப்படுகிறது. அவற்றில் 50,000 பாடல்கள் மட்டுமே தற்போது கிடைத்திருக்கிறது. இறுதி காலத்தில் அரிசி உணவை தவிர்த்து பயிர் வகைகளை மட்டுமே உட்கொண்டார். 19ஆம் நூற்றாண்டில் முருகன் வழிபாடு தலைத்துவங்க பாடுபட்டவர். கடும் தவத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தண்டபாணி சுவாமிகள்
59 வயது 1898 காலமானார். பிறந்தது 1839. 59 வயசு வரை உயிர் வாழ்ந்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.